Hey buddies, welcome back to my channel Cleaning 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கெட் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பற்றி தான். இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங் பிக்சர். இதில் ஒன்லி 3 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பக்கெட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அழுக்காக இருக்க பக்கெட் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பிளர் இமேஜ் கொடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என் வாய்ஸ் ஏன் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டாக இருந்தது, அதனால தான் 2 டேஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. வெரி சாரி. இங்கே பாருங்கள், இப்போது பக்கெட்டு உள்ளே அவ்வளோ அழுக்காக இருக்குது. அந்த சைடில் வந்து உப்பு கரெல்லாம் இருக்குது. அண்ட் பாட்டம் ஆஃப் த பக்கெட் கூட இவ்வளோ அழுக்காக இருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி பலபலன்னு ஆக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிற ஐட்டம் வந்து இந்த சோப் பவுடர் தான். நீங்கள் எந்த பிராண்ட் சோப் பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்மளுக்கு அழுக்காக இருக்க ஸ்பேஸில் அப்படியே லைட்டாக கொட்டி விட்டுக்கலாம். ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தென் இது அழுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். செகண்ட் ஐட்டம் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு டிஷ் வாஷர் ஜெல் தான். பாத்திர கழுவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜெல் தான் இது. இதையுமே நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜெல்லை நான் வந்து பவுடர் எங்கெல்லாம் போட்டிருக்கேனோ அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த ஜெல்லையுமே நல்லா ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு அது மேலேயே அப்படியே ஊற்றி விட்டுடுறேன். இப்படி நம்ம ஊற்றும் போதே அதில் இருக்க அழுக்கெல்லாம், எக்ஸஸாக இருக்க அழுக்கெல்லாம் மேலேயே வந்துடும், உங்களுக்கு தெரியுதுல்ல. தென் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுடுறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கிக்கோங்க, ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஒரு மெலிசான பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. பின்னாடி வந்து வுட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கெட் கழுவுறதுக்கு, அந்த ஷூ கழுவுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நம்ம தேய்ச்சதில் நல்லா நோராக பொங்கி வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கெட்டை அப்படியே கவுத்துக்கோங்க. கவுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கையை பிடிச்சி பக்கெட் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே இருக்க இடம்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த க்ளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற 3rd ஐட்டம் சொல்கிறதுக்கு முன்னாடி என் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுதான் அந்த 3rd ஐட்டம். ஒன்றும் இல்லை, துணி துவைக்கிற சோப்பு தான். இதை வந்து நல்லா நான் தண்ணி ஊற்றி சோப்பு தண்ணி வர வச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குல்ல, பரவாயில்ல. நம்ம வந்து நுரையெல்லாம் கீழே ஊற்றுறதுக்கப்புறம் எதை வச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணுவோன்றதில் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இது மாதிரி சோப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பவுடர் கூட, சோப் பவுடர் கூட மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நல்லா உள்ளே ஊற்றி இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி மறுபடியும் நான் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஃபுல்லாக நுர வர மாதிரி நம்ம பக்கெட்டை குளிப்பாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பக்கெட்டோட கார்னர்ஸ் இருக்குல்ல, டாப் கார்னர்ஸ், இந்த இடத்துல வந்து நிறைய அழுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையுமே நான் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பக்கெட்டோட ஹேண்டில் இருக்குல்ல, இதுலேயே கூட பார்த்திங்கன்னா அழுக்கு விசிபிளாக உங்களுக்கு தெரியுதுல்ல. இங்கேயுமே இந்த ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பக்கெட்டோட சைட்ஸில் பாருங்கள், அந்த உப்பு கரை இருக்குல்ல, அதையும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கெட் உள்ளே இந்த நான் காட்டுற இடத்துல கூட அழுக்கு இருக்கும். அதையுமே ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கெட்டோட பாட்டமில் பார்த்திங்கன்னா, கீழே இருக்க பாட்டம் சைட்லேயும் அழுக்கு நிறையா இருக்கும். அதையுமே ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கழுவி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பக்கெட் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், பேக் சைடு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து சைட்ஸுமே நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த உள்ளே இருக்க பகுதியும் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. ஹேண்டிலும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பக்கெட் எவ்வளோ நேரம் கழுவுவேன் நீங்கள் திட்டதெல்லாம் எனக்கு கேட்குது. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.
இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் வாய்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை, கோல்டாக இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.